திரு ஷியாம், உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இன்றைய 2 பரப்புரை கூட்டங்கள், நாகை மற்றும் திருவாரூரில் பேசின இந்த பரப்புரை கூட்டத்தில் விஜயனுடைய பேச்சு உணர்த்தக்கூடிய அரசியல் முக்கியத்துவம் என்ன? இன்றைய கூட்டங்கள் தன்னெழுச்சியாக வந்த இளைஞர்கள் என்று பார்த்தால் அது நிச்சயமாக சக்சஸ் தான். ஆளுங்கட்சியான மீதான விமர்சனம் என்பதெல்லாம் நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாறை இல்லானும் கெடும். கண்டிப்பாக தக்க தருணத்தில் இடித்து கூற வேண்டியதுதான். அதையெல்லாம் வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். தன்னெழுச்சியாக இளைஞர்கள் வந்தார்கள் என்பது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலே கிராமங்களில் நான் கேட்டபோதே நேற்றைக்கே சொன்னார்கள். எனவே அதுவும் சரியான விஷயம்தான். நாமே பார்க்க முடிந்தது. இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று ஒரு கலவையான கூட்டம். அதே நேரத்தில் அவர்கள் நல்ல எழுச்சியாக இருந்தார்கள். இதில் இந்த மின்சாரக்கட்டு அப்புறம் நிபந்தனைகள் இது அது சரியான விமர்சனம் இல்லை. என்ன காரணம்னா, அமித்ஷா வரும்போது மின்சாரம் ஒரு தடவை கட்டானது நமக்கே தெரியும். அதே மாதிரி நிபந்தனைகள் நீதிமன்றமே அப்படிதான் இன்றைய தேதிக்கு அனுமதி தருகிறது. 2024 மோடி அவர்களின் ரோட் ஷோவுக்கு போலீஸ் அனுமதி தரவில்லை. அப்போ கோவை மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் தான் நீதிமன்றத்துக்கு சென்றார். நீதிமன்றம் ரோட் ஷோ கொடுக்கத்தான் செய்யணும், ஆனால் சில நிபந்தனைகள் விதிக்க வேண்டும் என்று சொல்லி நிபந்தனைகளோடு தான் அனுமதி கொடுத்தார்கள். அதெல்லாம் வழக்கமாக செய்கிற ஒரு நடைமுறை தான். ஆனால் திருச்சியை விட இது நிச்சயமாக பெட்டர் ஆர்கனைஸ்ட். பொதுமக்களுக்கு பெரிய அளவுக்கான இடைஞ்சல் எல்லாம் இல்லை. வாகன திருப்பி விடுதல்லாம் ரொம்ப இல்லை. விஜய் அவர்களும் ரொம்ப இயல்பாக பேசினார். அதெல்லாம் நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அந்த அரசியல்ல தான் எனக்கு மாற்று கருத்து இருக்கு. என்ன காரணம்னா, டெல்டா தஞ்சாவூர் மாவட்டம் நீங்க இன்னைக்கு நாகப்பட்டினம் திருவாரூர்னு பிரிச்சாலும் எங்களுக்கு அது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான். தஞ்சை மாவட்ட அரசியல் வரலாறு பொது உடைமை இயக்கத்திலிருந்து தொடங்கி திராவிட இயக்கமாக மாறுது. இப்போ அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர்ல பரிசுத்த நாடார் என்கிற காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து மிகப்பெரிய தொழிலதிபர், அதே போல நிலச்சுவாண்டார் கலைஞர் என்கிற ஒரு எளிய மனிதர் தான் வெற்றி பெற்றார். திராவிட இயக்கம் வளர்ந்த பூமி. அப்ப 2 சித்தாந்தம் அங்க எப்போதுமே இருக்கும். ஒன்று பொது உடைமை சித்தாந்தம், இன்னொன்று திராவிட சித்தாந்தம். ஏற்கனவே இருக்கிற காங்கிரஸ் ஓட்டு வங்கி. அப்ப இன்றைக்கு அதெல்லாம் ஒரு இடத்துல இருக்கு. பொது உடைமை கட்சி நாகப்பட்டினமே உங்களுக்கு தெரியும், எப்போதுமே பொது உடைமை கட்சிகளுக்கு தான் தோழமை கட்சிகள் விட்டு கொடுக்கும், அதிமுகவும் திமுகவும். அப்போ பொது உடைமை கட்சியின் ஓட்டு வங்கி, அதே போல திராவிட இயக்கத்தின் ஓட்டு வங்கி, காங்கிரஸ் ஓட்டு வங்கி ரொம்ப விசித்திரமாக இப்படி 3மே இப்போ சமீப காலமாக ஒன்றா தான் இருக்கு. அப்போ இந்த 3 ஓட்டு வங்கியும் ஒரு சேர எதிர்க்க வேண்டும் என்கிற வகையில விஜய் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரது விளக்கங்கள் எல்லாமே கலைஞரை தவிர மற்ற எல்லாருமே அவரது கொள்கை தலைவர்கள் தான். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இதெல்லாம் எங்களது மனதுக்கு நெருக்கமான தலைவர்கள் தான். கலைஞர் உட்பட. கலைஞரை எதிர்க்க முடியாது, ஏன்னா அவர் திமுக, மு.க. ஸ்டாலின் அவர்களின் தந்தை. கலைஞரை எதிர்ப்பது என்பதுதான் விஜயோட கடமையா இருக்கும். பேரை மென்ஷன் பண்ணல. அவர் திருவாரூர் தேரை ஓட வைத்தார் என்பதோடு அவர் நிறுத்தி கொண்டார் திருவாரூர் பயணத்தில். திட்டத்துக்கு பெயர்கள் வச்சதுக்கு விமர்சனம் வைக்கிறார். இந்த தொடர்ச்சியா எல்லா திட்டங்களுக்கும் உங்க தந்தையோட பெயரை வைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான விமர்சனத்தை அங்க பயன்படுத்துறார். எனக்கே கூட அதில் விமர்சனம் உண்டுங்க. அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, பொதுவாக எல்லா தலைவர்கள் பெயரையும் வைக்கணும். ஆனால் காமராஜர் பெயரையும் வைத்திருக்கிறார்கள், தந்தை பெரியாரின் பெயரையும் வைத்திருக்கிறார்கள். கலைஞர் பெயர் அதிகமாக தென்படுகிறது. அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை தாண்டிய அரசியல் தானே நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஓட்டு வங்கியை ஸ்திரப்படுத்தணும்ல. ஒரு தலைவர் டூர் வராரு, அது போக அவர் இன்னமும் நிறைய டூர் போறாரு. அப்ப அவருக்கென்று அவர் ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கணும். ஏற்கனவே இருக்கிற ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு ஓட்டு வங்கியை கவர்ந்து இழுக்க வேண்டும். அப்படி என்றால் அவருக்கென்று ஒரு ஓட்டு வங்கி உருவாயிருக்கும். அது நமக்கே தெரியுது, இளைஞர்கள் ஓட்டு வங்கின்னு. இந்த இளைஞர்கள் என்பவர்கள் 35, 38 வயதுக்கு கீழே 18 வயதுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. 2.25 கோடி வாக்காளர்கள்ல 1 கோடி பேர் பிற இடங்கள்ல கமிட் ஆகியிருப்பாங்க. இன்னொரு 1 கோடி பேர்ல தான் நம்ம வாக்கை எடுக்கவே முடியுங்க. அது வேற வழியே கிடையாது. அப்ப அந்த 1 கோடியில 50 லட்சமோ 75 லட்சமோ தன்னெழுச்சியாகவே விஜய்க்கு வந்துடும் என்றுதான் நான் உணர்கிறேன். ஆனால் வெற்றிக்கு அதை விட அதிகமாக தேவை. அப்போ உள்ளூர் தலைவர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் கருத்து. நீங்க அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அண்ணாலாம் எங்க பகுதிக்கு டூர் வந்தாருன்னா ஒரு எங்கேயா தங்கிட்டு ஒரு 5 மணிக்கு மேல நம்ம கட்சிக்காரன் யாரு என்ன பண்றான்னு கேட்டு அவனோட கடைக்கோ அல்லது அவன் ஒரு ஜவுளி நிறுவனத்துக்கோ ஏதோ ஒரு வகையில் அவர் நடந்து போவார். ஒரு 10-15 பேர் கூட்டிட்டு போய் நடந்து போய் கல்லாப்பட்டியில் உட்காந்து வியாபாரம் எல்லாம் பார்ப்பாருங்க. 62 கூட நீங்க இதை பார்க்கலாம். என்ன காரணம்னா, அப்பதான் நம்ம உள்ளூர்ல நம்ம கட்சிக்காரனுக்கு ஒரு செல்வாக்கு வரும். ஏனென்றால் அவன் பல அழுத்தத்துல இருப்பான், ஜாதி அழுத்தத்துல இருப்பான், பிற கட்சிகள் டாமினேட் பண்ணும். அப்போ அவனுக்கான அறிமுகம் என்பது தலைவர்கள் கொடுப்பது. இப்போ மாநாட்டில் பல தலைவர்களை விஜய் அவர்கள் மதுரை மாநாட்டில் பார்த்தோம்.
சரி. ஆனால் இப்போதும் வந்து அவரோட பஸ்ல வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர்களை நிறுத்தியிருக்கணும். அவங்க பேச வேண்டாம், ஓகே, பவுன்சர்களுக்கு பதிலாக அவங்க நின்றுக்கலாம். எம்ஜிஆர் அந்த டெக்னிக்கை எப்போதுமே கடைபிடிப்பார். அதாவது பவுன்சர்கள் மாதிரி வந்து அவர்கள் பாதுகாவலர்கள் வந்து வேனோட மட்காட்ல உட்காந்துருப்பாங்க. ஆனா வேனோட எம்ஜிஆரோட இடித்து கொண்டு ஏறுவது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளூர்காரர்கள் தான். உள்ளூர் தலைவர்கள் 2-3 பேர் அங்க நிற்பாங்க. அப்படியான ஒரு அணுகுமுறை இருந்தால்தான் கட்சி வந்து அடுத்த கட்ட வாக்கு வங்கியை திரட்டுவதை நோக்கி போக முடியும் என்பது எனது பார்வை. ஓகே, இங்க அடக்குமுறை செய்யப்படுகிறது, இந்த அரசியல் வந்து சரியானது அல்ல அப்படின்னு தன் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிக்குது அப்படிங்கறத ரொம்ப மிகைப்படுத்தி வெளிப்படுத்துறாரா? கட்டுப்பாடுகள் அதிகரிப்பது அவங்க கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்டு தானங்க, நீதிமன்றத்துக்கு போயாச்சு, நீதிமன்றம் தான். இனிமேலும் ஏதாவது தடை விதிக்கப்பட்டால், இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அப்போ இதை கொஞ்சம் எளிதாக அவாய்ட் பண்ணலாம்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமா போன திருச்சியில ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும், அது முதல் அனுபவம். நான் அதை விட்டுட்டேன். திருச்சியை பற்றி எனக்கு வந்து பெரிய விமர்சனம்லாம் வைக்கல. இப்போ வந்து 3 மாவட்டம் தான் 2 மாவட்டமா குறைச்சிருக்காங்க, அது சரிதான். ஆனா 3 மாவட்டம் போகலாம். எப்படின்னா ஏழியரா ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஏழியரா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்பு சென்னையிலிருந்து கிளம்பி இருந்தா இன்னொரு மாவட்டம் கவர் பண்ணலாம். ஏன்னா தலைவரின் நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது. பொருட்செலவு இருக்கு, அதுல பெரிய பொருட்செலவு இருக்கு. அப்ப எவ்வளவு அதிகமாக கவர் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதும் கூட. ஏன்னா அடுத்த கட்டம் இன்னும் வந்தாகணும். இப்ப இதோட இது முடிஞ்சிட போறது இல்லை. அதுக்கு பிறகு பெரிய மழை வரும், அப்புறம் ஜனவரி மாதம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் வேலை இருக்கும், பிளஸ் அவங்கவுங்களுக்கு சொந்த செலவு இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க கை காசு போட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்களோட பணம் என்பது லிமிட்டடா தான் இருக்கு. இளைஞர்கள் தான் ஊர்ல வசூல் பண்ண முடியாதுங்க. கடைவீதியில நம்ம வசூல் பண்ணலாம்னா அதுக்கு வந்து இவங்ககிட்ட வழி இருக்காது. ஓரளவுக்கு எளிய பின்னணியில் தான் வந்தாங்க. எங்க பகுதி கிராமங்கள்ல நான் விசாரிச்சேன். 2ஆம் புலிக்காடு, அப்புறம் வந்து பேராவூரணி, அதே மாதிரி வந்து மருங்கப்பள்ளம், இப்படி பல கிராமங்கள்ல நான் விசாரிச்சப்ப எல்லாருமே அவங்க சொந்த செலவுலாம் போயிருக்காங்க. தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. மதுரை மாநாட்டில இருந்து இன்றைய வரைக்கும் அவங்க போயிருக்காங்க. இன்னும் 1-2 மாநாடுகளுக்கு வருவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து லிமிடெட் ஃபைனான்ஸ், அது வந்து மிக முக்கியமான விஷயம். கட்சிக்காரனுக்கு அதிக செலவு வைக்க கூடாதுங்கிறது எம்ஜிஆரோட பிரின்சிபல் எப்போதுமே. ஏனென்றால் தேர்தல் நேரத்தில் அவனால வந்து பணிபுரிவதற்கு கை ரொம்ப கட்டப்பட்டிருக்கும். அவர்கள் கைகள் வந்து ஃபைனான்ஸ்னால கட்டப்பட்டிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து செய்ய வேண்டிய பணிகள் போக போக அதை திருத்திடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே, முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு ஷியாம். தொடர்ந்து பேசலாம் திரு சம்பத்குமார். இங்க தாவேக தலைவர் விஜயனுடைய பரப்புரைக்கு ரொம்ப அதீதமாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறதா, அது விஜய் அதை மிகைப்படுத்துறார்? வணக்கம். முதல்ல வந்து இப்போ ஐயா தராசு ஷியாம் மூத்த பத்திரிகை அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒரு உண்மையை வந்து அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இது வந்து இன்றைக்கு நடந்த நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்திய மக்கள் சந்திப்பு ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை ஐயா அவர்களுடைய வாயிலே நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுவும் தன்னெழுச்சியாக வந்ததுன்னு சொன்னாங்க. அதுவும் சொந்த அனுபவத்தில் அவர்கள் உள்ளூர்காரர்களே வந்து சொந்த செலவு போட்டு தொடர்ச்சியாக வராங்கங்கிறதையும் ஐயா பதிவு பண்ணாங்க. அதனால் அந்த உண்மைக்கு எங்களுடைய நன்றிகள்.